ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மிபியோ நமஹ. இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம், செல்வத்தை ஈர்க்கும். பீஜ மந்திரங்கள் ரொம்ப பவர்ஃபுல். அதுங்க ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தோட சக்திய மொத்தமா ஒரு சின்ன சத்தத்துல அடக்கி வச்சிருக்கும். இப்போ ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மிபியோ நமஹ இம்மந்திரத்துல ஸ்ரீம் அப்படிங்கிறது லக்ஷ்மியோட பீஜ மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லும்போது லக்ஷ்மியோட முழு ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும், செல்வம் பெருகும், மனசுல அமைதி வரும்னு நம்பப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு செடியை நடுறதுக்கு எப்படி ஒரு விதை முக்கியமோ அதே மாதிரி மந்திரங்களுக்கு பீஜங்கள் முக்கியம். அந்த சின்ன சத்தத்துல லக்ஷ்மியோட மொத்த சக்தியும் அடங்கி இருக்கு. நீங்க இதை தொடர்ந்து சொல்லும்போது உங்க உடம்புலையும் உங்க சூழ்நிலையிலையும் ஒரு நல்ல அதிர்வு ஏற்படும். அது லக்ஷ்மியோட அருளை உங்ககிட்ட ஈர்க்கும், செல்வத்தை கொடுக்கும், தடைகளை நீக்கும், ஒரு விதமான ஆன்மீக பலத்தையும் கொடுக்கும். மந்திரத்தோட பலன் மெயினா செல்வம் பெருகும், பண கஷ்டம் தீரும், கூடவே மனசுல ஒரு அமைதி, தைரியம், நல்ல புத்தி இதெல்லாம் வரும். தடைகள் ஏதாவது இருந்தா அதுவும் நீங்கும். நம்பிக்கையோட தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். ஓம் அப்படிங்கறது ஒரு அண்ட சராச்சரத்தோட சப்தம், ஒரு நீளமான ஓசை. ஹ்ரீம் அப்படிங்கறது ஒரு விதமான சக்தி வாய்ந்த பீஜம், இம் அப்படின்னு முடியணும். ஸ்ரீம் அப்படிங்கறது லக்ஷ்மியோட பீஜம், அதுவும் இம் அப்படின்னு முடியணும். லக்ஷ்மி பியோ அப்படிங்கறது லக்ஷ்மிக்கு துதி சொல்ற மாதிரி அந்த பியோவை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். நமஹ அப்படிங்கறது வணக்கம் சொல்றது, அடக்கமா சொல்லணும். அப்படிங்கறது ஒரு முழுமையான ஓசை, அது நம்மளை பிரபஞ்சத்தோட இணைக்கும். ஹ்ரீம் அப்படிங்கறது உங்ககிட்ட ஒரு விதமான சக்தி, தைரியத்தை உருவாக்கும், தடைகளை நீக்கும். ஸ்ரீம் அப்படிங்கறது லக்ஷ்மியோட மூல மந்திரம், இதுதான் பணத்தையும் செல்வ செழிப்பையும் உங்ககிட்ட ஈர்க்கும். லக்ஷ்மி பியோ நமஹ அப்படிங்கறது மொத்தமா லக்ஷ்மி தேவிய வணங்கி அவங்களோட ஆசிர்வாதத்தை பெறுவதுதான். ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு அதிர்வு இருக்கு. நீங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லும்போது அந்த அதிர்வுகள் உங்க மனசையும் உடம்பையும் பாதிக்கும். இது உங்களை சுத்தி ஒரு நல்ல ஆற்றலை உருவாக்கும், எதிர்மறை எண்ணங்களை நீக்கும். லக்ஷ்மி தேவியோட அருளை பெறணுங்கிற உங்களுடைய எண்ணம் இந்த மந்திரத்தோட சேர்ந்து ஒரு பெரிய சக்தியா மாறும். இன்னும் சொல்லணும்னா மந்திரங்களோட அதிர்வுகள் நம்ம மூளை செல்களை தூண்டி ஆழ்ந்த தியான நிலைக்கு கொண்டு போகும். இதனால மன அழுத்தம், பதற்றம் எல்லாம் குறைஞ்சி புத்துணர்ச்சி கிடைக்கும். நம்மளோட எண்ணங்கள் நேர்மறையா மாறும். இதனால நம்ம செய்யற வேலைகள்ல கவனம் அதிகமாகி வெற்றியும் கிடைக்கும். இதுதான் மந்திரத்தோட மறைமுகமான பலன். புராணப்படி லக்ஷ்மி தேவி கடலில் பிறந்தவர், விஷ்ணு பகவானின் மனைவி. அவங்கதான் செல்வத்துக்கும் செழிப்புக்கும் காரணமானவங்க. இந்த மந்திரத்துல ஸ்ரீம் அப்படிங்கறது லக்ஷ்மியோட பீஜ மந்திரம், அதாவது அவங்களோட முழு சக்தியையும் அடக்கி வச்சிருக்கிற சத்தம். இத சொல்லும்போது லக்ஷ்மி தேவி நம்ம கிட்ட எல்லா விதமான செல்வங்களையும் கொடுப்பாங்கன்னு நம்பப்படுகிறது. லக்ஷ்மி தேவி கடலை கடைந்த போது பிறந்தவங்க. அந்த சமயத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு பெரிய போர் நடந்துச்சு. லக்ஷ்மி தேவியோட அருளால தேவர்கள் வெற்றி பெற்றதா சொல்லுவாங்க. அதே போல லக்ஷ்மி தேவி விஷ்ணு பகவானை மணந்ததும் ஒரு பெரிய கதை தான். இந்த சத்தம் லக்ஷ்மி தேவியோட எல்லா ரூபங்களையும் வணங்குறதுக்கு. லக்ஷ்மி தேவிக்கு அலக்ஷ்மி அப்படின்னு ஒரு மூத்த சகோதரி இருக்கிறதா சொல்லுவாங்க. லக்ஷ்மி தேவி செல்வ செழிப்ப கொடுக்கறவங்க, அலக்ஷ்மி தரித்திரத்தை குறிக்கும். இந்த மந்திரம் லக்ஷ்மி தேவியோட அருளை ஈர்த்து நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படும். லக்ஷ்மி தேவியோட பிறப்பு விஷ்ணு புராணத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. துர்வாச முனிவரோட சாபத்தால லக்ஷ்மி தேவி கடலுக்குள்ள போயிட்டாங்க. அதனால தேவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ விஷ்ணு பகவான் சொன்னபடி தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைஞ்சு லக்ஷ்மி தேவிய மீட்டெடுத்தாங்க. இந்த மந்திரத்தை சொல்லும்போது லக்ஷ்மி தேவியோட அந்த மகிமை, அவங்க எப்படி செல்வம் செழிப்ப கொடுக்கறாங்கிற சான்றது நமக்கு ஞாபகம். லக்ஷ்மி தேவி ரொம்ப பொறுமையானவங்க, கருணை சுடர். அவங்க கிட்ட செல்வம் மட்டும் இல்ல, ஞானம், தைரியம் எல்லா சிறப்புகளும் சேரும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த தேவியோட நல்ல குணங்களை நம்ம சிந்திக்கிறோம். அது நம்ம மனசையும் தூய்மையாக்கி நேர்மையான எண்ணங்களை உருவாக்கும். லக்ஷ்மி தேவிய பற்றின ஒரு முக்கியமான கதை சமுத்திர மந்தன். அதாவது பார்க்கடலை கடைந்த போது அதுல நிறைய பொருட்கள் சேர்ந்து வந்துச்சு. அதுல ஒன்னாதான் லக்ஷ்மி தேவி பிறந்தாங்க. அவங்க செல்வம் செழிப்பு எல்லாத்தையும் கொடுக்கறவங்க. இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த தேவியோட சிறப்பு, கடலை கடந்து வந்த கதை ஞாபகம் வரும். புராணங்கள்ல லக்ஷ்மி தேவி எல்லா செல்வத்துக்கும் காரணமானவங்க, விஷ்ணு பகவானோட சக்தியா செயல்படுறவங்க. இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த தேவியோட நல்ல குணங்களை நம்ம சிந்திச்சு அவங்க கிட்ட சரணாகதி செய்யறதுதான். இது நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் சந்தோஷத்தையும் தரும். இந்த மந்திரத்தை தினமும் காலையில சூரிய உதயத்துக்கு சற்று சோம்பல் முறிச்சு சுத்தமா குளிச்சுட்டு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி நாட்கள்லாம் லக்ஷ்மி தேவிக்கு சிறப்புமானவை. அப்போ சொல்றது இன்னும் நல்லது.
அமைதியான சூழல்ல உட்கார்ந்து முழு கவனத்தையும் லக்ஷ்மி தேவி மேல செலுத்தி சொல்லணும். எத்தனை தடவை சொல்லணும்னாலும் உங்க விருப்பம்தான். ஆனா சாதாரணமா 108 தடவை சொல்லுவாங்க. ஜபமாலை பயன்படுத்தியும் சொல்ல. லக்ஷ்மி பூஜைக்கான பூஜை பொருட்கள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி தேவியோட படம் அல்லது சிலை, விளக்கு, நெய், திரி, பூக்கள் மற்றும் மாலைகள், சந்தனம், குங்குமம், அரிசி, தேங்காய், பழங்கள், இனிப்புகள், அப்புறம் தூபதண்டு, இதெல்லாம் சாதாரணமா பயன்படுத்தப்படுற பொருட்கள். தேவிக்கு பிடிச்ச தாமரை பூ, செம்பருத்தி பூ, சிறப்பு. நைவேத்தியமா பொங்கல், பாயாசம் ஏதாவது வச்சு சாமிக்கு படைக்கலாம். கலசம் வைக்கணும்னா சொம்பு, தண்ணி, தேங்காய், மாவிலைகள் தேவைப்படும். பூஜை சாமான்கள் சாணக்கியம் அல்லது செம்புல இருக்கிறது நல்லது. புராணமொழிக்கு தேவையான பொருட்கள் பட்டியல் சொல்றேன். லக்ஷ்மி சிலை அல்லது படம், விளக்கு, நெய் அல்லது நல்லெண்ணெய், திரி, பூக்கள் மற்றும் மாலைகள், சந்தனம், குங்குமம், அரிசி, சாம்பிராணி, கற்பூரம், தேங்காய், வெற்றிலை, பாக்கு, பழங்கள், அப்புறம் சக்கரை பொங்கல், பாயாசம் ஏதாவது செஞ்சு செய்ய முடிஞ்சா சாமிக்கு படைக்கலாம். பூஜை சீடத்தை சுத்தமா பெருக்கி சந்தனம், குங்குமம் வச்சு தயார் செய்யணும். லக்ஷ்மி தேவியோட படம் அல்லது சிலைய நடுவுல வச்சு மலர்களால அலங்கரிக்கணும். விளக்கு ஏத்தி சாமிக்கு தூபதண்டு காட்டணும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க.